ஒரு ஃபேமிலி ட்ரீன்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேமிலி ட்ரீல நான், என் மனைவி, ஸோ அவங்க அண்ணன் தங்கச்சி, என்னோட அண்ணன் தங்கச்சி, என் அப்பாவோட அண்ணன் தம்பி தங்கச்சி, என் அம்மாவோட அண்ணன் தம்பி தங்கச்சி, இவங்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி ட்ரீ கான்செப்டுக்குள்ள வருவாங்க. இவங்களுக்கு நம்ம வந்து 50,000 ரூபாய்க்கு மேல கொடுக்குற பைசாக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களை தவிர்த்து நீங்க யாருக்கு கொடுத்தாலும், சரி உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருக்கு ஒரு 60,000 ரூபாய் வந்து கேட்டாருன்னு நீங்க கொடுத்துட்டீங்க, கடனா கொடுக்கல, சும்மா கொடுத்துட்டீங்க, அவர் உங்களுக்கு திருப்பியும் கொடுக்கலன்னா அந்த 60,000 ரூபாய்க்கு அவர் டாக்ஸ் கட்டணும். இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு நகை இருக்கு, இதை எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரெண்ட் ஏதோ எமர்ஜென்சி கேட்டாரு, அவர்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க, அவரும் அதை திருப்பியும் கொடுக்கல, அதுக்கான பணமும் கொடுக்கல, அதை கடனாவும் அதை எடுத்துக்கல அப்படின்னா நீங்க கொடுத்த நகைக்கு வந்து அவர் டாக்ஸ் பே பண்ணணும். இன்னொரு சுச்சுவேஷன்ல உங்ககிட்ட இருக்கிற நகையை நீங்க கடையில எடுத்துன்னு போய் விற்காம ஃப்ரெண்டு கிட்டேயோ இல்லை உங்க வேற யாரோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்டயோ நீங்க வந்து ஒரு 2 லட்ச ரூபா நகையை ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ரேட்டு கம்மியா எமர்ஜென்சிக்கு நீங்க விற்கிறீங்க அப்படின்னா அவரு உங்ககிட்ட இருந்து வாங்கினார் பார்த்தீங்களா, அவரு வந்து மார்க்கெட் ரேட் என்னன்னு பார்க்கணும், நீங்க எவ்வளவு விற்றீங்கன்னு பார்க்கணும். இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் வந்து 50,000 ரூபாய்க்கு மேல வந்தது அப்படின்னா கம்பல்சரி அவருக்கு அது வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் செக்ஷன் 56(2) வந்து டீல் பண்ணுது. அதனால எப்பவுமே ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா ரொம்ப கவனமா கொடுங்க. அதே மாதிரி கிஃப்டை நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னா அந்த கிஃப்டை வாங்கின நம்மளும் அதை ரொம்ப கவனமா பார்த்து நமக்கு இன்கம் டேக்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்க வந்து உங்களோட டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணணும். இதுல சில சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வந்து டாக்ஸ் கிடையாது. எப்பன்னா கல்யாணத்தன்னைக்கு, என்னோட கல்யாணம், எனக்கு நன்கொடையா வந்து வந்த பைசாவோ இல்லை அன்னைய தேதிக்கு எனக்கு வந்த சொத்தோ நகையோ வந்து இன்கம் டேக்ஸ்ல டாக்ஸுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுவே ஒரு பர்த்டே பார்ட்டியில வருது, ஒரு நகை கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பா வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணணும். உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லயும் நீங்க அதை ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஏதாவது டீட்டெயில்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கொஷின்ஸை கொடுங்க. என்னோட ஆஃபீஸ் நம்பரையும் கொடுக்குறேன், நீங்க ரீச் பண்ணலாம், நான் உங்களுக்கு கைட் பண்றேன். நன்றி, வணக்கம்.